மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய செய்திகளில் கடந்த 3 வருஷமாக மிக பிரபலமாக இருந்த நபர் இந்த நபர் தான், உக்ரைனுடைய பிரசிடென்ட். எனக்கு தெரிஞ்சு 2 வருஷமா நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெஸ்டர்ன் மீடியா ஃபுல்லாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, உக்ரைன் ரஷ்யாவை தகர்த்தது, ரஷ்யா பின்னோக்கி செல்கிறது, ரஷ்யா தோல்வியை நோக்கி செல்கிறது, ரஷ்ய வீரர்கள் ஓட்டம், இந்த மாதிரி நிறைய செய்தி நம்ம பார்த்துக்க முடியும். ஆனால் நேற்றைய நிலைமையில் என்ன விஷயம் அப்படின்னா, உக்ரைன் அதிபர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, ஒன்று நம்மளுடைய பார்ட்னர், நம்மளுடைய நண்பர்களை இழப்போம், இல்லாட்டி நம்ம மரியாதையை இழப்போம். இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில் உக்ரைன் இருக்குது. அப்போ 3 வருஷமா 2 வருஷமா செய்தி அளந்து விட்டானுங்களே. அப்போ அதுதான் என்ன ஆச்சு? இப்போதைய நிலைமையில் என்ன இருக்குது அப்படின்னா, ரஷ்யா என்ன சொல்லி இந்த போரை தொடங்கினாங்களோ அது உக்ரைன் மீது, அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் நிலையில் உக்ரைன் இருக்குது. அதை ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு தள்ளினது ரஷ்யான்னு சொல்ல முடியாது. அதை ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு அதை ஏற்றுக்கொள்வது நல்லது அப்படின்னு யார் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறா அப்படின்னா அமெரிக்கா. இது அமெரிக்கா தான் முன்மொழியுது. அதாவது இந்த ஒட்டுமொத்த போரையும் முடிவுக்கு கொண்டு வரணும். முடிவுக்கு கொண்டு வரது எப்படியா முடிவுக்கு கொண்டு வர வேண்டியிருக்கு. இதில் 28 முக்கியமான பாயிண்ட் முன் வச்சு ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அமைதி ஒப்பந்தத்துக்கான விஷயத்தை கொடுக்குறாங்க. அதை படிச்சுட்டு தான் நம்ம ஆள் யார், உக்ரைன் அதிபர் என்ன சொல்கிறாரு, ஒன்று நண்பர்களை இழப்போம், இல்லை நம்ம மரியாதையவே இழப்போம் அப்படின்னு. இது அமெரிக்கா சொல்கிறதுக்கு என்ன பெரிய என்னன்னா, அப்படியா இப்படியான்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வரலாம். ஆனால் அந்த ஒட்டுமொத்த போரில் அமெரிக்கா சுமார் 17 லட்சம் கோடியை உக்ரைனுக்காக கொடுத்துருக்கு. சுமார் 17 லட்சம் கோடி ஆயுதங்களாகவும் பிற வழிகளையும் 17 லட்சம் கோடி. உக்ரைன் இருக்கக்கூடிய நியர்பை இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து கொடுத்தது ஏறக்குறைய ஒரு 60,000 கோடின்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதில் அதிகமாக 99% கொடுத்தது அமெரிக்கா தான், சுமார் 17 லட்சம் கோடி. ஆனால் இந்த போர் ஒரு ஆரோக்கியமான முடிவை எட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படியான சூழலை தொடும்போது அமெரிக்கா முன்வைக்கக்கூடிய இந்த விஷயத்தின் மூலமாக என்ன நடக்கும், எதை முன்வைக்கிறாங்க, இந்த விஷயத்தை முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி இதை ஏற்றுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. அவர் சொல்கிறதுக்கு யார், உக்ரைன் அதிபர் சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அவர் இதை ஏற்றுக்கிட்டாருன்னா, அமெரிக்கா சொல்கிறத ஏற்றுக்கிட்டானா, தற்போதைய நிலைமையில் இருக்கக்கூடிய உக்ரைன் வரைபடத்தில் இந்த 4 ஸ்டேட் ஏறக்குறைய ரஷ்யாவின் முழு கண்ட்ரோலுக்கு போயிருக்கு. டோனஸ்க், லுஹன்ஸ்க், அப்புறம் ஹியசன், அதுக்கப்புறம் ஜபோரிசியா அப்படின்னு ஒரு 4 ஸ்டேட் ஏறக்குறைய. இதை தாண்டியும் இது பெரும்பாலான பகுதிகள் எல்லாமே 80-88% ரஷ்ய மொழி பேசக்கூடிய மக்களுடைய ஆதிக்கம் அதிகம். இவங்க மீது போதுமான அடக்குமுறையை உக்ரைன் ராணுவம் செலுத்துது அப்படின்ற முதல் காரணம் சொல்லி தான் ரஷ்யா இதன் மீது போர் தொடுத்தது. கிரிமியா ஆல்ரெடி காயம் வச்சுக்கவேன். இந்த 4 பகுதி முழுமையாக இந்த நாட்டை விட்டு போயிடும். எனக்கு ஒட்டுமொத்த வரைபடமும் மாறும். இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, வரைபடம் இப்படியா மாறும், இந்த அளவுக்கு இருக்கும். இந்த இடத்துல ரெட்டில் இருக்கு இல்லையா, இது முழுமையாக ரஷ்யாவோட இணையும். மற்ற 2 ஸ்டேட் இருக்குல்ல, மிலிட்டரி பவரை முழுமையாக வெளியே எடுக்கணும். இந்த பகுதிகளில் இது உக்ரைனோட போகும். இந்த எல்லா பகுதியும் ஏறக்குறைய கண்ட்ரோல் ரஷ்யாட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் நாம பொதுவாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த மாதிரி நிகழ்வுகளை எதனால் கவனிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நிகழ்வுகள் என்பது வெறும் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம், நான் பொருளாதாரம் சொல்கிறேன், எக்கனாமிக்கல் இம்பாக்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒரே ஒரு நாட்டோடையோ 2 நாட்டோடையோ முடியாது. அது எல்லா நாடுகளும் சார்ந்து செயின் போல இயங்கக்கூடியது. இந்த உக்ரைனை பொறுத்த வரைக்கும் கனிம வளங்கள், அதனுடைய இயற்கை தாது, இது சம்மந்தமான பிரச்சனை வருமா, மிடில் ஈஸ்ட்னு வச்சுக்கோங்க, அதில் ஏதாவது ஒரு சிக்கல் வருதுன்னா எண்ணெய் வளத்தில் பிரச்சனை வரும். இது எல்லாமே எல்லா நாடுகள் மீதுமே ஒரு பாதிப்பு உருவாக்கும். அப்படியான சூழல் இருக்கும்போது நம்ம முதலீட்டு விவகாரங்கள் மீது ஒரு பெரிய பயம் வரும். அந்த முதலீட்டுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பானது, எந்த அளவுக்கு அதில் ரிஸ்க் இருக்கு, அந்த வகையில் நம்ம இன்னைக்கு முதலீட்டு விவகாரமாக பார்க்க இருக்கிறது HDFC லைஃப். இவங்க ஒரு NFO அறிவிக்கிறாங்க, இந்தியா கன்சம்ஷன் அட்வான்டேஜ் ஃபண்டுன்னு. இந்த NFO கடைசி தேதி 30 நவம்பர் 2025. இந்த NFO எவ்வளோ வேணால் முதலீடு பண்ணலாம். இதோடைய NAV 10 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. இதில் முக்கியமான விஷயம், இதில் நீங்கள் மந்த்லி கட்டக்கூடிய ப்ரீமியம் அமௌண்ட் இல்லை, அதோட சுமார் 120 மடங்குக்கு உங்களுக்கு லைஃப் கவரேஜும் உண்டு. இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய சுமார் 2.5 லட்சம் வரைக்கும், ஆண்டுக்கு 2.5 லட்சம் வரைக்கும் அந்த முதலீட்டுகளை கிடைக்கக்கூடிய லாபம் இருக்குல்ல, ப்ராஃபிட், அதுக்கு டாக்ஸ் ஃப்ரீயும் உண்டு. இதில் NRI மாதம் 18,000 ரூபாய் வரைக்கும் முதலீடு பண்ணுறதுல மூலமாக சுமார் 2 கோடி வரைக்கும் இதில் ரிட்டர்ன் எடுக்க முடியும். இதை பற்றியான மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதற்கு முன்னாடி HDFC லைஃப் டிஸ்கவரி ஃபண்ட் ஒன்று அறிவிச்சிருந்தாங்க. அதனுடைய கடந்த 5 வருடங்களுக்கான CAGR ரிட்டர்ன் வந்து 28%. அது அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து சுமார் 22.4% அளவிற்கு CAGR ரிப்போர்ட் இருக்குது. அதே போல ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் ஒன்று அறிவிச்சாங்க. அது அறிவிச்ச தேதியிலிருந்து சுமார் 24.6% அளவிற்கு ரிட்டர்ன் கொடுக்குது. எனவே HDFC லைஃபை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ரிட்டர்னை எப்போதுமே கொடுத்துட்டு வராங்க. இதில் மிக முக்கியமாக NFO பொறுத்த வரைக்கும் 5 வருஷத்துக்கான லாக்இன் பீரியட் இருக்குது. எனவே இந்த லாக்இன் பீரியட் மனதில் வச்சு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கூடுதல் கவனத்தை வச்சுக்கணும். இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுருக்கு, வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, QR கோட் இருக்குது, ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு தமிழ்லே தெரியணும், உங்களுடைய ஓன் லாங்குவேஜ் தெரியணும்னா அதோட கஸ்டமர் கேர் இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு யாராவது ஒரு ஏஜென்ட் விசிட் பண்ணணும்னா அதிலே நீங்கள் உங்களோட ரெக்வஸ்ட்டை ரைஸ் பண்ண முடியும். இப்போ மீண்டும் விஷயத்துக்குள்ளே வரலாம். ட்ரம்ப் அவர்கள் வைக்கக்கூடிய 28 பாயிண்ட்ல எப்போ டோட்டல் நம்ம கவர் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த 28 பாயிண்ட் படிக்க தேவையில்லை. அதில் முக்கியமான விஷயங்கள் என்னவா கவர் ஆகுது அப்படின்னா,
முதலாவது உக்ரைன் ரொம்ப காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கு நேட்டோ அமைப்பில் அவங்களும் ஒரு மெம்பராக மாறணும் அப்படின்னு சொல்லி பல காலமாக கேட்டுக்கிட்டு. அதுவும் போர் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே உக்ரைன் அதிபர் சொல்லப்பட்ட முக்கியமான விஷயம் எங்களை நேட்டோவில் சேர்த்துக்கோங்க. நீ எந்த ஜென்மத்திலையும் சேரவே கூடாது, சேரக்கான வாய்ப்பே இருக்கக்கூடாது. அதை எப்படி உருவாக்கணும் அப்படின்னா உக்ரைனுடைய சட்டத்திட்டமில்ல அதிலே அதை மாற்றணும், நேட்டோவும் அதில் சைன் பண்ணணும். இதுதான் ரஷ்யா ஆரம்பத்தில் சொன்னது. எந்த காரணத்துக்கும் நேட்டோவை நீங்கள் விரிவுபடுத்தவே கூடாது, உக்ரைனுக்கு அதுக்கான அந்தஸ்து கொடுக்கவே கூடாது. இது முதலாவது. இதுதான் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த பீஸ் ஒப்பந்தம் இருக்கு, அதாவது அமைதி ஒப்பந்தம், அதுக்குள்ளே வருது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு மேப் பார்த்தீங்களா, இந்த ஃப்ரோசன் லைன் இது ஃபுல்லாமே இது நேராக ரஷ்யாட்ட போயிடும். இந்த 2 ஸ்டேட்டும் இது ஆல்ரெடி போயிடுச்சு. இந்த 2 ஸ்டேட்டு கொடுக்கப்படும். ஆனால் இதெல்லாம் ஃப்ரோசன் லைன். இதில் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் படைகளுடைய எண்ணிக்கை கூட்டக்கூடாது. இந்த இடங்களில் மிலிட்ரி கண்ட்ரோலில் இருக்கவும் கூடாது. நெக்ஸ்ட், இதன் மூலமாக ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை தொடர்ந்து ஒரு 3-4 வருஷமாக தீவிரப்படுத்தி அமெரிக்கார்களே அதை மெல்ல மெல்ல ஒவ்வொன்றா விலக்கி கொள்ளணும். அதை விலக்கிறதுக்கு ட்ரம்ப் அவர்கள் அரசும் முயற்சி பண்ணுறாங்க. அந்த நடவடிக்கை தான் ஆரோக்கியமானதுன்னு அவங்க நம்புகிறாங்க. கடைசியாக இந்த ஒப்பந்தத்துக்கு ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில்னா உக்ரைனுக்கான பாதுகாப்புல நீண்டகால பாதுகாப்பு அதில் அமெரிக்கா உடன் இருக்கும் வித்து கூடுதலாக ஏகப்பட்ட கண்டிஷன், அது தனி டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. இப்படி 28 பாயிண்ட். இது ரஷ்யா ஆரம்பத்தில் போர் தொடங்கும் போதே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா மேற்கத்திய நாடுகளுடைய வெப்சைட்லேயும் என்ன வந்துச்சு அப்படின்னா, செய்தி நிறுவனங்களும் ரஷ்யா ஆக்கிரமிக்குது அப்படின்னு. ஆனால் ஆரம்பிக்கும் போதே புதின் தெளிவாக சொன்னது எந்த நாட்டையும் ஆக்கிரமிக்கும் எண்ணம் ரஷ்யாவுக்கு கிடையாது. ஆனால் அதே நேரம் ரஷ்ய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய உக்ரைனுடைய பகுதிகளில் உக்ரைனுடைய மிலிட்ரி பண்ணக்கூடிய விஷயங்களுக்குல அதை எதிர்த்து நாங்கள் நிற்போம், அந்த மக்களுக்கு தேவையான விஷயத்தை செய்வோம். நாங்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த போரை தொடங்குறோம். இது ஒரு ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷனாக அவங்க நடத்துனாங்க. இன்னொரு நாட்டை ஆக்கிரமிக்கிற எண்ணம் கிடையாது. அது ஆரம்பிக்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, ரெண்டாவது விஷயம் உக்ரைன் மட்டும் கிடையாது, எக்காரணம் நேட்டோ அமைப்பை நீங்கள் விரிவுபடுத்தவே கூடாது. ஏன்னா அது அவங்களுடைய பாதுகாப்பு இருக்குல்லையே அதை கேள்விக்குறியாக்கும். எனவே அதை விரிவுபடுத்துகிற எண்ணமோ அதை விரிவுபடுத்துகிற நோக்கமோ அது உக்ரைனை வச்சு நீங்கள் இருக்கவே கூடாது. இப்போ இந்த 2 விஷயம் சம்மதிக்குது அமெரிக்கா. அமெரிக்கா சொன்னாலே ஏற்றுக்க முடியுமா உக்ரைன்? ஏற்றுக்கிறாங்களே இல்லையோ. ஆனால் ஏற்றுக்கொள்ளலைன்னா அடுத்த காம நேரத்தை போரை முடிச்சிடும் ரஷ்யா. ஏன்னா மொத்த போரை நடத்துனது அமெரிக்கா. அதுக்கு எல்லா காசு கொடுத்து டெக்னாலஜி கொடுத்து எல்லாத்தையும் நடத்தினா இப்போது நிலைமையில் உக்ரைனோட நிலைமை என்ன அப்படின்னா, இந்த பகுதியில் ஆதரவும் அவங்களுக்கு கிடையாது. ஆதரவு கிடையாதுன்றதை தாண்டி இவங்க அனுப்பக்கூடிய மிலிட்ரி பவர் இருக்கு இல்லையா, அதில் பெரும்பாலும் எல்லாருமே 48 வயசை கடந்தவங்க. இவங்களை வச்சுக்கிட்டு என்ன டெக்னாலஜி கொடுத்து நம்ம என்னத்தை போர் நடத்தணும், இந்த நிலைமைக்கு அமெரிக்கா வந்துடுது. ஆனால் 3 வருஷம் அந்த செய்தி இருக்கு இல்லையா, அது முழுக்க ப்ரொபகண்டா, அதாவது முழுக்க பிரச்சாரம் தான். அதாவது ரஷ்யாவுக்கு எதிரான பிரச்சாரம் தான் ஓடிக்குச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த போர் முடிவுக்கு வர்றதுக்கு அமெரிக்கா சொல்லக்கூடிய அந்த 28 பாயிண்ட்டை படித்ததுக்கு அப்புறம் தெரியுது, இந்த ஒட்டுமொத்த போர்லையுமே ரஷ்யா தான் முழுமையாக கை ஓங்கிருந்து இருக்குது. ஆனால் இத்தனை நாடுகள் சேர்ந்து உதவியும் அதை தாண்டி அமெரிக்கா எல்லா டெக்னாலஜி கொடுத்து 17 லட்சம் கோடியும் கொடுத்தா அதை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு உட்காந்துருக்கான் இந்த ஆள். அப்போ இதுக்கு மேலே போரை கொண்டு போகிறதுல ஒரு நியாயமான காரணம் இல்லை அப்படின்னு அமெரிக்கா ஒரு முடிவுக்கு வருது. இதில் மிக முக்கியமாக அமெரிக்கா அந்த முடிவுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த நேட்டோ இருக்கு இல்லையா, இந்த ஐரோப்பிய நாடுகள் இருக்கு இல்லையா, இந்த ஐரோப்பிய நாடுகள் இதை அறிவிச்சதுமே ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதிச்சாங்க. ஆனால் ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் விதிச்சா அது நேரடியாக பாதிக்கும் போது ஐரோப்பிய நாடுகள் தான். ஏன் அப்படின்னா கேஸு, அதுக்கப்புறம் நேச்சுரல் கேஸஸ் இல்லையா, அதாவது சமையலுக்கு தேவையான எரிவாயு ஆகட்டும், இல்லாட்டி வாகனங்களுக்கு தேவையான எரிபொருள் ஆகட்டும், இது எல்லாமே எங்கேருந்து வந்தாகணும் அப்படின்னா ரஷ்யாட்டிருந்து தான் வந்தாகணும். நீங்கள் அமெரிக்காட்ட இருந்தோ இல்லை மிடில் ஈஸ்ட்லேருந்தோ வாங்க முடியாது. வாங்கினீங்கன்னா காஸ்ட்லி, ரொம்ப விலை கூடிடும். அதை வாங்க வேண்டிய சூழலுக்கு அவங்கள தள்ளிக்கிட்டாங்க. ஏன்னா பொருளாதார தடை விதிக்கிறாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, ரஷ்யன் கேஸ் கிடைக்கல, விலை கூட ஆரம்பிச்சிருது. எரிபொருள் போதுமான அளவுக்கு கிடைக்காத நிலைமையில எல்லா பக்கமும் விலை ஏறி போச்சு. முக்கியமாக உணவு சம்பந்தப்பட்ட பொருளுடைய விலையெல்லாம் உச்சத்தை தொட்டுருச்சு. இன்னொரு எலக்ட்ரிசிட்டி பில் அது கண்டாப்படான்னு ஏறுது. இன்னொரு பக்கம் எரிபொருள், வாகனங்களுக்கான எரிபொருட்களை அதோட விலையும் உச்சம் தொட்டுருச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மேனுஃபேக்சரிங்கான போட்டி இருக்கு இல்லையா, அதாவது உற்பத்தி ஆலைகளுக்கு தேவையான போட்டிக்கு தேவையான மூலப்பொருள் வந்து சேரணும். அதுவும் ரஷ்யாட்ட தான் வந்தாங்க பெரும்பாலும். அதுவும் வரல. ஏன்னா ஐரோப்பிய நாடுகள் வாழ்றதே சுற்றுலா பயணிகள் இல்லை டெக்னாலஜியை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள். உள்நாட்டு உற்பத்தி தேவையான மைனிங் செக்டரில் அது அதிகமாக இருக்கிறது உக்ரைனில். ஆனால் அதையும் இல்லாமல் ரஷ்யாட்டிருந்தும் வாங்காமல் இந்த போட்டி இவங்க மேற்கொண்டு கொண்டு போகவே முடியாது. முக்கியமாக ஜெர்மன் போன்ற நாடுகளுடைய உற்பத்தியாளர்களை இது அவங்களுடைய கவலை. மிக முக்கியமானது எனர்ஜி செக்டர். எனர்ஜி செக்டர் தான் அடின்னு கடந்த 3 வருஷமாக அடி வாங்குது. எனவே இதையெல்லாம் இதுக்கு மேலே கொண்டு போகவே முடியாது. கொண்டு போக முடியாத ஒரு சூழலில் ஐரோப்பிய நாடுகள் தத்தளிக்குதுன்னு வச்சுக்கவேன். இது எல்லாத்தோடைய பேர்டனை யார் தாங்கணும்? அமெரிக்கா. இது எவ்வளோதான் தாங்கி கொண்டு போகிறது? சரி, தாங்கி கொண்டு போனால் இந்த போர் நல்லபடியாக முடிஞ்சா பரவாயில்ல. நல்லா முடியாத எந்த வாய்ப்பும் உக்ரைனில் கிடையாது. அப்படின்னா இந்த போர் நடத்தல எந்த அர்த்தம் இருக்குது? இதுதான் அமெரிக்காவோட முடிவு. ட்ரம்ப் அவர்களுடைய இந்த முடிவு என்னை கேட்டீங்கன்னா புத்திசாலித்தனமானது, வேறு வழியே கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்குன்னா, உக்ரைன்லேருந்து வெளியேறக்கூடிய மக்கள் இருக்காங்களே, அந்த பல லட்சம் மக்களுக்கு உணவு கொடுக்கணும், கல்வி கொடுக்கணும், தங்க இடங்கள் ரெடி பண்ணணும், அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும். இந்த நிலைமை இப்போ நேட்டோ அமைப்புகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு பெரிய லெவலில் ஒரு சுமையாக மாற ஆரம்பிக்குது. எனவே இது எல்லாத்துக்கும் எது தீர்வாக இருக்க முடியும்?
அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் எது தீர்வுனா இப்போதைக்கு இதுதான் தீர்வு அப்படின்னு தூக்கிட்டு வந்து ஒரு 28 பாயிண்ட் வச்சு ஏற்றுக்கிறியா இல்லையா? ஏற்றுக்கலன்னு சொல்லி வச்சுக்கவேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புனா என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த 1/4 மணி நேரத்தை போற முடிச்சுடுவாங்க. அடுத்த 1/4 மணி நேரத்தை போற முடிச்சானா நான் சொன்னதான் நடக்கும். அதோட சேர்த்து நீ உன்னோட பாதுகாப்பின்மைக்கும் போவேன். இப்போ எங்களுடைய இந்த பாயிண்ட்லாம் நீ ஏற்றுக்கிறேன்னா ஒரு பாதுகாப்பு வட்டத்துக்குள்ள நிறையா பகுதிகள் இழக்காம ஒரு நியாயமான தீர்வு நோக்கி ஓரளவுக்கு சாத்தியமான தீர்வு நோக்கி நகர முடியும். இதுதான் உக்ரைனுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு. அதனால தான் உக்ரைனுடைய அதிபர் என்ன சொல்றாரு, இன்னும் நம்ம நண்பர்களை இழப்போம், இல்லைன்னா மரியாதை இழப்போம். ஆனால் நண்பர்கள் காசு கொடுத்தாலும் நம்ம போரே நடத்தணும்னு அவர் சொல்ல மாட்டாரு. இதுவரை அவர் நடத்துறது அதை வச்சு தான். அவங்க டெக்னாலஜி கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். ஆகவே இறுதி கட்டத்தை எடுத்திருக்கு ரஷ்யா உக்ரைன் மீதான போர். இதில் 3 வருஷமா செஞ்ச பிரச்சாரம் இருக்குல்ல, எல்லா செய்தி நிறுவனங்களும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்களே ரஷ்யாவுக்கு எதிராக, அது எல்லாம் பொய்ன்றது இதன் மூலமாக முடிவுக்கு வருது. அதோட இறுதியாக இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்த NFO HDFC லைஃப் இந்தியா கன்சம்ஷன் அட்வான்டேஜ் ஃபண்ட், அந்த NFO கடைசி தேதி நவம்பர் 30. இந்த NFO எவ்வளவு வேணா முதலீடு பண்ணலாம். இதோடைய NAV 10 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது. இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, QR கோட் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கணும்.